Good morning, students. Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. நம்ம ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதெல்லாம் வந்து ரெண்டாவது கொஸ்டின் போன வருஷம் கேட்டது 2025ல கேட்டது. இப்ப வந்து நம்ம அது பார்க்க போறோம். Okay. போன தடவை பார்த்ததெல்லாம் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா எல்லாரும்? Yes, ma'am. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Okay, ma'am. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. எல்லாமே நான் சொன்னபடி அந்த டாபிக் போட்டு சாப்டர் வைஸ் படிக்கிறீங்களா? Yes, ma'am. சரி. Yes, ma'am. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. குழந்தைகளா, நாளைக்கு 10 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. சரியா? Okay, sir. Okay, sir. Yes, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. ஸ்கிரீன் தெரியுதா? அரசு Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது பேரு வென் டயகிராம் பேரு. வென் டயகிராம் ஆல்ரெடி அந்த क्वेश्चन பேப்பர்ல பார்த்தோம். இது வென் டயகிராம் இது பேரு. இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் இங்க இருக்கு, தமிழ் சைட்ல இருக்கு, படிச்சுக்கோங்க மாதிரி. ஃபர்ஸ்ட் தங்கம், உலோகம், துத்தநாகம், கோல்டு, மெட்டல், சிங்க். கோல்டு, மெட்டல், சிங்க். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டயகிராம் வரையணும். 5 டயகிராம் இருக்கு. அந்த 5 டயகிராம்ல ஒண்ணுதான் இதுக்கு ஆன்சர். நம்ம இதுக்கு ஒரு டயகிராம் வரையணும். தங்கம், துத்தநாகம், சரி, கோல்டு, சிங்க் இது ரெண்டுமே வந்து மெட்டல் தான். தங்கமும் ஒரு மெட்டல் தான், சிங்க்கும் ஒரு மெட்டல் தான். இப்ப அதுக்கு எப்படி டயகிராம் போடணும் அப்படின்னா, தங்கம் தங்கம் அதுக்குள்ள கோல்டு ஒண்ணு வரணும், துத்தநாகம் ஒண்ணு வரணும். இதான் டயகிராம். தெரியுதா டயகிராம் சைட்ல? Yes, ma'am. Yes, ma'am. இந்த டயகிராம் தான் இதுக்கு ஆன்சர். அதாவது மேல உலோகம், மெட்டல், உலோகம் இது ரெண்டுமே உலோகம் தான். அதனால அந்த உலோகம்ங்கிற அது ஒரு பெரிய தொகுதி, அது உள்ள ஒரு இது ரெண்டும் சின்ன தொகுதி தான். அதனால இப்ப நம்ம வீட்டுல வந்து அம்மா அப்பா அவங்க 2 பேரும் தான் பெரியவங்க, அதுக்கு மேல தாத்தா பாட்டி இருந்தா பெரியவங்க. நம்ம ஃபேமிலி டயகிராம் வரையும் போது மேல தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா நம்ம வரைவோம். அதை சுத்தி ஒரு ரவுண்டு குடும்பம், அது ஒரு பெரிய தொகுதி இல்லையா? அந்த மாதிரி இந்த உலோகம்ங்கிறது அது ஒரு பெரியவங்க மாதிரி. மத்த எல்லாமே மத்த மெட்டல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். ஸோ உலோகம்ங்கிறது ஒரு பெரிய இது. அதுக்குள்ள தங்கமும் துத்தநாகமும் ஒரு உலோகம். சோ இந்த படம் தான் அதுக்கு ஆன்சர். இதோட எங்க இருக்கு இந்த ஆன்சர் வந்து ஏல இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து 1ல இருக்கு, 1வது ஆப்ஷன்ல ஏ வந்து 1ல இருக்கு, அதுதான் ஆன்சர். இது கரெக்டா பார்த்து நீங்க அங்க மார்க் பண்ணணும். 1ல தான் ஏ இருக்கு, அந்த 1 தான் நீங்க ஷேர் பண்ணணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். எக்ஸாமினேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், பிராக்டிஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் தேர்வுக்குள்ள போறோம். தேர்வு நடக்குது, தேர்வுல அது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம், பயிற்சி பண்ணுவோம். அப்ப அதுக்கு டயகிராம் எப்படி வரணும்னா, தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள், இப்படிதான் அந்த டயகிராம் வரணும். தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். இந்த டயகிராம் வந்து பில இருக்கு. ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர். சில இருக்கு, சி. ஒரு நிமிஷம் இருங்க.
இது கொஞ்சம் இது தேர்வுகள் வினாக்கள் பயிற்சிகள். தேர்வுகள் வினாக்கள் பயிற்சிகள், இதை கொஞ்சம் யோசிங்க. தேர்வுகள் வினாக்கள் பயிற்சிகள். தேர்வுகள்ங்கிறது வேற, எக்ஸாமினேஷன்ஸ் அது வேற நடக்குது. கொஸ்டின் சார் அது அவ்வளவுதான் சார் இருக்கு பெருசா. பசங்க உங்களுக்கு தெரியுதா கொஸ்டின்லாம்? ஏன்னா ஜூம் ஆக மாட்டேங்குது, அவ்வளவுதான் இருக்கு. தேர்வுகள் வினாக்கள் பயிற்சிகள்னா தேர்வுகள் அப்படிங்கிறது தேர்வுகள் ஒரு அது அந்த டயக்ராம் தப்பு. தேர்வுகள் அது ஒரு தனி இது. தேர்வுகள்ல வினாக்கள் எடுக்கிறது தனி, நம்ம பிராக்டிஸ் பண்றது தனி. இந்த தனித்தனி டயக்ராம் ஆமா சி தான் அதுக்கு ஆன்சர். சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் விகிதமுறு எண்கள் பின்னங்கள் முழுக்கள். விகிதமுறு எண்கள் பின்னங்கள் முழுக்கள் புரியுதா? இப்ப முழுக்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஹோல் நம்பர்ஸ், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் தான் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டீஜர்ல ஃபிராக்ஷன்ஸ் வரும், ரேஷனல் நம்பர்ஸும் வரும். புரியுதா? ஃபிராக்ஷன்னா 1/1 எழுதியிருப்போம் இல்லையா, அதுதான் ஃபிராக்ஷன் சொல்றது. சோ இதுக்கு நமக்கு என்ன வரும் ஆன்சர்னா டீப் தான் வரும். நடுவுல இண்டீஜர் இருக்கும், அந்த இண்டீஜர்ல கொஞ்சம் ஏதாவது ஃபிராக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அப்ப இந்த டயக்ராம் தான் இதுக்கு வரணும். ஆன்சர் டி தான் இதுக்கு ஆன்சர். டி டயக்ராம் இருக்கு இல்லையா, அதான் இதுக்கு ஆன்சர். ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் மணல், நீர், காற்று. இதுக்கும் படம் வரும். மணல் ஒண்ணு, நீர் வேற, காற்று வேற. அப்ப சி தான் இதுக்கு ஆன்சர். சி தான் ஆன்சர். அடுத்தது வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. இதுக்குதான் பி படம் வரும். அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ள இதுல வகுப்பறை கிளாஸ் ரூம்ல தான் பிளாக் போர்டு இருக்கு, பிளாக் போர்டுல தான் தப்பு பள்ளி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கூலுக்குள்ள வகுப்பறை, வகுப்பறைக்குள்ள பிளாக் போர்டு. இது பி தான் அதுக்கு ஆன்சர். வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. மேம் ஃபோர்த் ஒன்க்கு என்ன ஆன்சருங்க மேம்? ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர் சி. அது தனித்தனியான தொகுதி, மணல் வேற, நீர் வேற, காற்று வேற. ஓகே தேங்க் யூ. இதுக்கு ஃபிஃப்த் ஒன்னுக்கு இது ஆன்சர். வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. ஸ்கூலுக்குள்ளதான் பிளாக் போர்டு இது இருக்கும், வகுப்பறை இருக்கும், வகுப்பறைக்குள்ள பிளாக் போர்டு இருக்கும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் வரும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் வரும். லாஸ்ட் டைம் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்த கொஸ்டின், அடுத்தது பார்க்கலாம். Find the odd one out. Odd one out. இந்த ஒரு நிமிஷம். அடுத்த பேஜ் தெரியுதா என்ன அதுல? கொஸ்டின் பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா? அடுத்த பேஜ் வர மாட்டேன். ஒன் செகண்ட். கொஸ்டின் பேப்பர் கையில வச்சிருக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க. இது மினிமைஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் பிளர்ரா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் ஸ்கிரீன் எடுத்துட்டேன், நான் திரும்பி ஷேர் பண்றேன். ஓகே மேம்.
இப்ப தெரியுதா? No, ma'am. ஸ்கிரீன் தெரியல. வெயிட். No, ma'am. Screen தெரியல. இப்ப தெரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. தெரியுது, ma'am. இப்ப பாருங்க. இப்ப அடுத்து ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதுல பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒன்று. ஆட் ஒன் அவுட்னா அங்க கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு பொருந்தாது. அந்த பொருந்தாத ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 7:22, நெக்ஸ்ட் 8:33, நெக்ஸ்ட் 12:37, அடுத்து 15:46. இப்ப இதுல ஏதோ ஒரு ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. சரியா? 7ம் 22ம் 7க்கும் 22க்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 7 டேபிள்ல 22 வருமா? வராது. Pi உடைய வேல்யூ மேம். Pi உடைய வேல்யூ 7:22. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லையே, இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. 8:23 அதுக்கெல்லாம் கிடையாதுல்ல. அப்ப அது அந்த அதுவும் கிடையாது. அப்ப வேற என்ன பண்ணணும்னா 7 into 3 எவ்வளோ? 21. 21 plus 1 22. 2 ma'am. அதாவது 7 into 3 வந்து 21. 21 plus 1 22. ஓகேவா? அதே மாதிரி அப்ப 8க்கு பார்க்கணும். 8 into 3 24. 8 into 3 24. இல்ல 24 இது வராது. 21 அடுத்து 8 into 4 அடுத்தடுத்த நம்பர் பெருக்கணும். 8 4s are 32 plus 1 33. ஓகேவா? அடுத்து 12 into 5. 3 4 Ma'am, third one ma'am answer. இதுல தேர்ட் ஒன் ஆன்சர் கிடையாது. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 3ஆல தான் பெருக்கணும். அப்ப 8ஐயும் 3ஆல பெருக்குனா நீங்க 24 plus 1 25 வரணும். ஆனா அங்க வந்து 33 கொடுத்திருக்காங்க. அதுதான் ஆப்ஷன். எல்லாத்தையுமே 3ஆல தான் பெருக்கணும். இப்ப 12 3ஆல பெருக்குனீங்கன்னா 12 3s are 36 plus 1 37. 15 3ஆல பெருக்குனீங்கன்னா 15 3s are 45 plus 1 46. அப்ப இது எல்லாமே ஒரே ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. Answer 2 ma'am. 8 மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. சோ அதுதான் ஆன்சர் 2 ma'am. ஓகேவா? ஆப்ஷன் 2. Okay ma'am. Okay. அடுத்தது பாருங்க. 113 123 157 139. இதுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு இதுல? One 13 123 157 139. உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா இதுல? No ma'am. சரி, இந்த கொஸ்டின் மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல என்னன்னு சொல்றேன். இந்த கொஸ்டின் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது எனக்கு ஞாபகப்படுத்துங்க அடுத்த கிளாஸ்ல. அடுத்தது நிலா, பூமி, கால்பந்து, வளையல். இதுல எது ஆட் ஒன் அவுட்? நிலா இருக்கு. மூணு பேங்கிள் தான். பேங்கிள் வந்து சர்க்கிள் தான். மூணு ஃபுட்பால் இதெல்லாம் வந்து கோலம் சொல்லுவாங்க. இது வெறும் வட்டம். அதனால பேங்கிள் தான். சரியா? அடுத்தது 4 16 60 5 25 120
636 216 749 336. இதுல வந்து ஆட் ஒன் அவுட் எது? மேம் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 into 16 16 மேம். அப்புறமா 5 into 25 120 மேம். அப்படி பண்ணிருக்காங்க மேம். 5 into 25 125. அதாவது 4 அது வந்து 4 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் 4 அடுத்து 4 ஸ்கொயர் 4 கியூப் வரணும் 4 கியூப். அப்போ 16 4 பெருக்குனீங்கன்னா 64. ஆனா 60 போட்டிருக்காங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 5 5 ஸ்கொயர் 25 25 இன்டு 5 125 அந்த 5 கழிச்சிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரிதான் 6 6 ஸ்கொயர் 36 6 கியூப் 216 தான். சோ இதுதான் வித்தியாசமானது. அடுத்து பாருங்க 7 49 49 இன்டு 7 வந்து ஆன்சர் என்ன வரும்? 337 வரும். ஆனா இங்க குறைச்சிருக்காங்க. அது மாதிரி இது மட்டும்தான் ஆப்டா அப்படியே வந்திருக்கு. 6 ஸ்கொயர் 36 216 இது மூணுமே 6 ஸ்கொயர் 6 கியூப். ஸோ அதனாலதான் இது வந்து ஆட் ஒன் அவுட். ஓகேவா? இது புரியுதா? அடுத்தது இது 75% 0.75 3/4 7.5. 7.5 இதுல வந்து 75% அப்படிங்கிறது ஓகே. 75/100 0.75 வரும். 3/4 முக்கால் பாகம், எதுவும் கரெக்ட். இதுல 7.5 அப்படிங்கிறது தான் வித்தியாசமானது. அதுல ஆட் ஒன் அவுட் அதுதான் 7.5. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஒரு நிமிஷம் நான் மறுபடி வெளியில போய் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடி வரேன். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். பேஜ் நம்பர் இது வந்து 11th கணக்கு. அடுத்து 43 14 அப்புறம் 54. இப்ப என்ன செய்யணும்னா இந்த நடுவுல இருக்க 4 கோடு இந்த 2 நம்பருக்குள்ள தொடர்பு தான் அடுத்த 2 நம்பருக்குள்ள தொடர்பு. இது நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன். இப்போ 43:14 இது ஸ்கோப் ரெசல்யூஷன் பேர், அது பேரு. அப்புறம் 54 என்ன அதான். இப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வருது உங்களுக்கு? இல்ல ஏதாவது உங்களுக்கு தோணுதா? 43:14 54 what? இல்ல நீங்க தெரியுதா உங்களுக்கு ஆன்சர்? நீங்களே போடுங்க. 23 23 எப்படி சொல்றோம்? 18 23 இல்ல 16 ஆன்சர் 16 எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்பா. ஆன்சர் 16 24 ஆன்சர் வந்து 16 இதுக்கு ஆன்சர். 43:14 14 2 பிளஸ் பண்ணிருக்காங்க இங்க.
2 பிளஸ் பண்ணிருக்காங்களா? எஸ் மேம். 14 plus 2 வந்து 16. அது இல்ல, அப்படி சொல்ல, அப்படி கண்டுபிடிக்க கூடாது. இந்த 43க்கும் 14க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதேதான் 54க்கும் 16க்கும் இருக்கணும். சரியா? இப்ப 43க்கும் 14க்கும் என்ன இருக்கு? 43 14 அது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்க மேம். அது என்ன சொல்லுங்க. 42 plus 1 43. கரெக்ட். மேம் 3 3s are 9. மேம் 5 பிளஸ் பண்ணிருக்காங்க மேம். 5 பிளஸ் பண்ணிருக்காங்களா? எஸ் மேம். 4 plus 3 7 7 into 2 14. குட். அப்ப 5 plus 4 9 into 2 18 தானே வரணும் ஆன்சர். அப்ப ஆன்சர் அதுக்கு 18 தான், 16 இல்ல. நீ சொன்னது கரெக்ட். புரியுதா? அதாவது 4 plus 3 7 பா, 7 into 2 14 கரெக்டா? அது மாதிரி 5 plus 4 9 9 into 2 18. 18/4. அடுத்தது செகண்ட் ஆன்சர். இதுக்கு செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா m/b is to 13/2 ரெசல்யூஷன்ஸ் r/d is to என்ன? mக்கு வந்து இப்ப ABCD டேபிள் நம்ம நோட்ல உங்களை எழுத சொன்னேன், அதை எழுதிருப்பீங்க. அதுல m உடைய நம்பர் என்னன்னா 13 வரும். இது வந்து என்ன, இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுல. ஒண்ணு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா? அப்ப m/b, m ஓடது mக்கு வந்து 13. மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கரெக்ட். ஏன்னா r ஓட நம்பர் 18, d ஓட நம்பர் 4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுத், நார்த் வெஸ்ட், வெஸ்ட். மேம் சவுத் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட் இதுக்கு ஆன்சர். நார்த் ஈஸ்ட். மேம் நார்த் ஈஸ்ட். சவுத்துக்கு நார்த் வெஸ்ட்னா, வெஸ்ட்க்கு நார்த் ஈஸ்ட். ஆப்போசிட் சைடா எடுத்திருக்காங்க, நார்த் ஈஸ்ட். ஓகேவா? அடுத்தது சுகர் கேன் ஸ்டெம். சுகர் கேன் அப்படிங்கிறது என்னது? சுகர் கேன்னா என்னன்னு தெரியுமா? சுகர் கேன்ங்கிறது கரும்பு. கரும்பு வந்து தண்டு. அப்ப லவங்கம் வந்து மொட்டுல, இந்த மொட்டு தான் லவங்கம். அடுத்து பட். இந்தியாவோடது வந்து பேனியன் ட்ரீ. தமிழ்நாடு பனைமரம். கரெக்ட். இந்தியா வந்து ஆலமரம். இந்தியாவோட தேசிய மரம் ஆலமரம். தமிழ்நாடோட தேசிய மரம் வந்து பனைமரம். அவ்வளவுதான் இன்னைக்கு கொஸ்டின். ஓகேங்க மேம். வேற ஏதாவது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? நான் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு எனக்கு. வேற எதுவும் டவுட் இருக்கா? அந்த ஒரு நிமிஷம். 12th வந்து அமைதியா இருங்க, சொல்றேன். m/b is to 13/2 அப்படின்னா m ஓட நம்பர், நம்ம ABCD வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் எழுத சொன்னேன். ABCD அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல m ஓட நம்பர், mக்கு நேரா உள்ள நம்பர் வந்து 13 இருக்கும். mக்கு நேரா உள்ளது 13, bக்கு நேரா உள்ளது 2. அதோட நம்பர், அந்த அல்பபெட்ஸோட நம்பர். சரி, அதே மாதிரி r/d. அப்ப r ஓட நம்பர் என்ன? r ஓட நம்பர் வந்து 18, d ஓட நம்பர் 4. அத ஃபர்ஸ்ட் தான். ஓகேவா? புரியுதா? இது புரியுதா? மேம் 11th சம் டவுட்ங்க மேம். 11th சம் வந்து
11th sum தான் first 43 இருக்கு இல்லையா, அத 4 + 3 7. 7 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 14. அடுத்து 54 இருக்கா, 5 + 4 9. 9 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 18 வரும் ஆன்சர். அது தப்பு ஆன்சர். நான் சொன்ன ஆன்சர் தப்பு. 18 அதுக்கு. வேற என்ன இருக்கு? வேற என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்கு? 7 எல்லாம் புரிஞ்சிருச்சு மிஸ். அவ்வளோ. கரெக்டா டைம் 10:30 தான் ஆகுது. இருங்க, நான் இன்னொரு வேற ஒரு ஸ்லைடு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேம். மேம் क्वेश्चन 6 மேம் 16 மேம். क्वेश्चन 16 நடத்தலையாங்க மேம்? 16 நான் அதுல ஸ்லைட்ல வைக்கல. நான் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வேற ஒரு क्वेश्चन பேப்பர் அனுப்புறேன். ஓகே மேம். இப்பதான் நிறைய பேர் வராங்க, என்ட்ரி ஆகுறாங்க. இந்த ஒரு நிமிஷம். ஓகே மேம். நோ மேம். இத நான் எடுத்துட்டு இருக்கேன் क्वेश्चन பேப்பர். வெயிட் பண்ணுங்க. இந்த क्वेश्चन உங்களுக்கு யாருக்கு தெரியுதா? நோ மேம். தெரியல. ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன். நோ மேம் தெரியல. வெயிட் ஷேர் பண்றேன். ஓகே மேம். நான் ஒண்ணுமே தெரியல. நான் இப்பதான் ஷேர் பண்ணவே போறேன். நான் அன்மிட் ஆகலாம். ஏய் இறங்கு கீழே. இப்ப தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். தெரியுது மேம். தெரியுது மேம். தெரியுது மேம். எஸ் மேம். இங்க பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு இப்ப நடத்தின இல்லையா ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம். அந்த வென் டயக்ராமோட क्वेश्चन. எஸ் மேம். இப்ப இத நீங்களே வந்து கண்டுபிடிங்க பாப்போம். நீங்களே ஒரு half an hour நம்ம இது பார்க்கலாம். நீங்களே பாருங்க இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? கோல்டு சில்வர் காப்பர். கோல்டு சில்வர் காப்பர். இப்ப இதுக்கு எந்த படம்? 11 வரைக்கும். இதுக்கு எந்த படம் வரும்? Fourth one மேம். ஃபர்ஸ்ட் தான் வரும். கோல்டு ஒரு மெட்டல். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு, ஒன்னு சில்வர், ஒன்னு எல்லாமே மூணு வேற வேற மெட்டல். சோ அது ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஸ் மேம். fourth option செகண்டுக்கு. மேம் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து fourth option. வெரி குட். fourth option மேம். இன்செக்ட். fourth option. அதாவது ஒருத்தங்க சொன்னா போதும். fourth option இன்செக்ட் இருக்கு. மேம் third one first option மேம். third one வந்து third option fire, temperature, smoke. second option மேம். fourth one க்கு second மேம்.
மேம் ஃபோர்த் ஒனுக்கு செகண்ட் ஆன்சர் மேம். செகண்ட். பிளாக் போர்டு பென்சில் தப்பு. பிளாக் போர்டு பென்சில் சாக் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வரும். ஏன்னா பிளாக் போர்ட்ல வந்து சாக்கால எழுதலாம், பென்சில யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஓகேவா? மேம் ஃபோர்த் ஒனுக்கு என்னங்க மேம்? ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் 4. பிளாக் போர்டு இருக்கு. பிளாக் போர்டை வந்து ஒனுக்கு தேர்ட் ஒனுங்க மேம். மேம் மேம் பிளாக் போர்ட்ல வந்து எழுதலாம், பென்சில்ல எழுத முடியாது. சோ பென்சில் தனியா வந்துரும். பிளாக் போர்டுக்குள்ள ஃபிஃப்த் ஒன் வந்து பேர்டு. தேர்ட் ஒன் மேம். ஃபிஃப்த் ஒன் என்னன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு தேர்ட் ஒனுங்க மேம். தேர்ட் ஒன் வரும். அதாவது எல்லா பேர்டுக்குமே ஃபெதர் இருக்கும், ஆனா எல்லா பேர்ட்ஸுமே வந்து கூடு கட்டாது. ஓகேவா? ஒரு சில உங்க குயில் இது மாதிரி எல்லாம் இதெல்லாம் கூடு கட்டாது. மயில் இதெல்லாம் பறவை கூடு கட்டும். நல்லா அந்த படத்தை உத்து பாருங்க மேல. அதாவது பேர்ட் தேர்ட் ஒன் ஆன்சர். தேர்ட் அடுத்தது பாருங்க. ஃபார்மர், ரைஸ், ரைஸ் ஃபார்மர், வீட் ஃபார்மர். இதுக்கும் தேர்ட் தான் வரும். எப்படின்னா ஃபார்மர் ரைஸ் விளைவிக்கிறவங்களும் ஃபார்மர் தான், வீட் விளைவிக்கிறவங்களும் ஃபார்மர் தான். ஃபார்மர்ங்கிறது ஒரு பெரிய தொகுதி. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் வராது, அது ஒண்ணுல ஒண்ணு வர்றதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஒரு பெரிய தொகுதியில 2 சின்ன தொகுதிகள் வரணும். அப்ப ஃபார்மர், அதுக்குள்ள ரைஸ் ஃபார்மர், வீட் ஃபார்மர். ஓகே மேம். அடுத்தது ஆபீஸ் உமன் ஒர்க்கர். மேம் போட்டு ஒண்ணுங்க மேம். ஆபீஸ் உமன் ஒர்க்கர். மேம் போட்டு ஒண்ணுங்க மேம். ஃபோர்த் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மேம். மேம் ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன்னா எப்படி தனியா இருக்குது? ஒர்க்கர் அப்படிங்கிறது தனியா இருக்குது. ஆபீஸ்ல ஒர்க்கர் அதுக்கு ஆன்சர். அதாவது ஆபீஸ்ல விமன்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எல்லா உமனும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷன் ஓகே மேம். செகண்ட் ஆப்ஷன் தான் மேம். செகண்ட் ஆப்ஷன் தான். அடுத்தது சிவிக், சயின்ஸ். சிவிக் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஒண்ணும் வேற மேம். வெயிட் எல்லாரும் நான் சொல்றேன். சிவிக்ஸ், பிசிக்ஸ், சயின்ஸ். தேர்ட் ஒண்ணுங்க மேம். தேர்ட் ஒன் வெரி குட். பிசிக்ஸ் டு சயின்ஸ் மேம். சயின்ஸ்ல பிசிக்ஸ் வரும், ஆனா சிவிக்ஸ் வரும். தேர்ட் ஒன் தான் இதுக்கு ஆன்சர். தேர்ட் ஒன் மேம். மேம் தேர்ட் ஒன். அடுத்தது பாருங்க. ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஒன் எப்படி சொல்ற மேம்? செகண்ட் ஒன் ஆப்ஷன் மேம். நேஷனல் ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க மேம். பீகாக் வந்து நேஷனல் சிம்பல் மேம். பீகாக் நேஷனல் ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க மேம். கான்ட்ரி வந்து இது தமிழ்நாடு கேபிட்டல். அதனால ஃபோர்த் ஆப்ஷன். வெரி குட். ஃபோர்த் ஒன் மேம். அடுத்தது பாருங்க. நாவல், மெயில், பிளாக். மேம் புக் மேம். மேம் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் மேம். செகண்ட் மெயில் மேம். புக் நாவல் கேபிட்டல் மேம். செகண்ட் ஆப்ஷன். ஆமா மேம். செகண்ட் ஆப்ஷன் தான் மேம். ஓகே ஓகே மேம். செகண்ட் ஆப்ஷன். அதாவது புக் நாவல்ங்கிறது ஒரு புக் தான். சோ அதனால புக் நாவலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துரும். மெயில் வந்து வேற அஞ்சல் அனுப்புறது, அது அதனால அது தனியா இருக்கும்.
சோ செகண்ட் டயக்ராம் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். அடுத்தது உங்களுக்கு என்னது? ஃபாதர், டீச்சர், உமன். மேம் இது மிஸ் ஆப்ஷன் 1. ஃபர்ஸ்ட் வராது. எஸ் மேம் ஆப்ஷன் 1 மேம். இல்ல நோ நோ நோ. டீச்சர் ஆப்ஷன் 2. நான் சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் ஆப்ஷன் 3 வரும். ஆப்ஷன் 3 மேம். நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் மேம். மேம் போட்டு வந்தீங்கன்னா மேம் ஆன்சர். ஏன்னா டீச்சரும் ஊமனும் கேர்ள்ஸுங்க மேம், அதனால இந்த நடுவுக்கு 1 மட்டும் ஃபாதர்னால 1 போட்டுருக்காங்க. அப்படி டீச்சர்னா பாய்ஸும் கலந்தா வருமே, எப்படி டீச்சர் காமன் தானே? டீச்சர் காமன் வேலை. ஃபாதரும் டீச்சரா இருக்கலாம், உமனும் டீச்சரா இருக்கலாம். சோ செகண்ட் ஒன் தான் அதுக்கு ஆன்சர். புரியுதா? இப்போ டீச்சர் அப்படிங்கிறது ஒரு வேலை. அந்த டீச்சர் வேலைய ஜென்ஸும் செய்யலாம், லேடிஸும் செய்யலாம். ஓகே மேம். ஓகே மேம். இப்ப ரெண்டாவது பாருங்க, அதுக்கு ஆன்சர். ஓகே மேம். புரிஞ்சுச்சு மேம். ஓகே மேம். கேளுங்க. இந்த மாதிரி ஒரு வேலை, ஒரு ஜாப் கொடுத்து 2 ஜெண்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேல் ஃபீமேல் கொடுத்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த படம் தான் ஆன்சர்ல வரும். இது ஷார்ட்கட். இதுதான் ஃபார்முலா மாதிரி. சரியா? நெக்ஸ்ட் நல்லா ஆப்ஷன் 2 சி வேவ், சி சுனாமி. ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 3 மிஸ். ஆப்ஷன் 3 வெரி குட். ஆப்ஷன் 3 சில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா விடுங்க, தெரியாதவங்களுக்கு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? இப்ப வந்து சி இருக்கு, கடல்ல வேவ்ஸ் எப்பயுமே வரும். சுனாமி திடீர்னு தான் வரும். சோ சுனாமினா தெரியும்ல, ஆழி பேரலை, ரொம்ப பெரிய அலையா வரும். அது வந்து அப்ப என்ன அதுல வரும்? 3வது படம் தான் அதுக்கு ஆன்சரா வரும். ஓகேவா? ஓகே ஓகே மேம். மேம் 3வது படம் வரும், இல்லைன்னா மேபி செகண்ட் படமும் வரலாம். ஏன்னா அதுவும் மேட்ச் ஆகுது பாருங்களேன். மேட்ச் ஆகுதுங்க மேம். ஏன்னா சீசு வேசு அது எப்பயும் வருங்க மேம். சுனாமி திடீர்னு சீல நாமம் வரும். சீரியஸ்ல மேம் செகண்ட் ஒன். மிஸ். வராது. மூணுமே இன்டர் கனெக்ஷன் தானே? அது வந்து ஃபோர்த் எப்படின்னா எப்பயுமே உள்ளது. தீ சுனாமிங்கிறது எப்பயாச்சும் தான் வருது, அதனால ஃபோர்த் அதுல வராது. ஓகேவா? அடுத்தது women, married women, those women have children. மேம் செகண்ட் ஒன். அதாவது பெண்கள், திருமணமானவர்கள், கொஞ்சம் குழந்தை இருக்கவங்க. செகண்ட் ஒன் தான் ஆன்சர். எஸ் மேம். செகண்ட் ஒன் தான் மேம் ஆன்சர். செகண்ட் ஒன் தான் மேம் ஆன்சர். செகண்ட் ஒன் தான் மேம் ஆன்சர். செகண்ட் தான். அடுத்து கிரீப்பர், பீட்டர் கார்ட், லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர். கேட்கல, டயக்ராம் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல, ஃபோர்த். அதாவது கிரீப்பர், பீட்டர் கார்ட் வந்து மேம் எல்லா மூணுமே வெஜிடபிள்ஸ் மேம். நான் சொல்றேன் கேளுங்க. பீட்டர் கார்டு வந்து கொடியில தான் காய்க்கும். பீட்டர் கார்டு, கிரீப்பர்ங்கிறது கொடி. பீட்டர் கார்டு கிரீப்பர்ல காய்க்கும், இதுல காய்க்கும். சோ அது வந்து 1 4th ஆப்ஷன். இது லேடிஸ் ஃபிங்கர் செடியில காய்க்கும். கிரீப்பர்னா என்னங்க மேம்? கிரீப்பர்னா என்னங்க மேம்? கிரீப்பர்னா கொடி. கிரீப்பர்னா என்னங்க மேம்? கொடி 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 ஒரு மரல அப்படி சுத்தி வரும்ல கொடி, பச்சை கலர்ல. அது வந்து கொடியில காய்க்கிறது கிரீப்பர். பிட்டர் கார்டு வந்து கொடியில தான் காய்ச்சிருக்கும். பாகக்காய் காய்ச்சி பாத்துருக்கீங்களா? கொடியில தான் காய்க்கும். வெண்டைக்காய் வந்து செடியில காய்க்கும். ஓகேவா? அப்ப வெண்டைக்காய் வந்து தனியா கிரீப்பர் வந்து 4th ஆப்ஷன் தான் இதுக்கு. 4th படம் தான் இதுக்கு. மேம் 4th ஆப்ஷன் 3. ஓகே
Next one option 3. 15 வந்து cardamom spices. Option ரெண்டுமே spices அதனால option 3. option 3. நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. நோ மேம், ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்க மேம் ஆன்சர். எப்படி வரும்? 3 ரெண்டுமே ஏன்னா மூணுமே ஸ்பைசஸ்னாலும் காரணமனும் சின்னமனும் ஸ்பைசஸ் மேம். ஆனா மூணுமே மேம். option 3. Option 3 ma'am. கார்டமாமும் வரும், கார்டமானும். சோ அது வந்து third ஆப்ஷன் 3 மேம். Third option. Second one வந்து காமன், அது ஸ்பைசஸ்லாம் தனியா ஒண்ணும் இல்ல. ஐஸ் ஆப்பிள், கோகனட் ட்ரீ, கோகனட். ஐஸ் ஆப்பிள், கோகனட் ட்ரீ, கோகனட். சின்னமன் இதுக்கோ செகண்ட் தான் வரும். கோகனட் ட்ரீ செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் தான் இதுக்கும். மேம் எங்க மேம் கோகனட் வரும் செகண்ட் ஆப்ஷன் தனியா. அடுத்தது கம்ப்யூட்டர், எலக்ட்ரிசிட்டி, கீபோர்ட். மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க மேம். ஏன்னா கம்ப்யூட்டரும் கீபோர்டும் ஒரே இருக்கு மேம். கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர் கீபோர்டும் ஒர்க் ஆகும். ஆமா. எலக்ட்ரிசிட்டி ஒண்ணுங்க மேம், இல்ல செகண்ட் ஒண்ணுங்க மேம். ஆப்ஷன் 1 மிஸ். எலக்ட்ரிசிட்டி இருந்தால கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஒர்க் ஆகும். ஆப்ஷன் 3 மேம். 3 கம்ப்யூட்டருக்கு ரொம்ப முக்கியம் கீபோர்டு. எலக்ட்ரிசிட்டி இல்லாம இப்ப லேப்டாப்லாம் வந்து கரண்ட் முதல்ல சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்றோம். Yes ma'am. So அதுக்கு ஆப்ஷன் 3. மேம் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களா? Option 3 ma'am. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, அமைதியா இருந்தாதான் நான் சொல்றது கேட்கும். கம்ப்யூட்டர், எலக்ட்ரிசிட்டி, கீபோர்ட். இதா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டு ஒர்க் பண்றதுக்கு தேவைப்படும். மேம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு அழகா கேட்டு படிக்குதுங்க. கம்ப்யூட்டர் எலக்ட்ரிசிட்டி தேவை, ஆனா கீபோர்டு இருக்கா பேட்டரி இருந்தாலும் இருக்கும். அதனால ஆப்ஷன் 1. சொல்லுங்க. மிஸ் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் மிஸ். கீபோர்டு ஒர்க் ஆக பேட்டரி இருந்தாலே போதும். அதனால ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய தொகுதிக்குள்ள அடங்கக்கூடிய 2 தொகுதிகள். அது அதுக்கு மேட்ச் ஆகாது. மேம் 3 மேம். ஆப்ஷன் 3 மேம். ஏன்னா கம்ப்யூட்டர் கீபோர்டு ஒண்ணுங்க மேம். அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் மேம். ஆப்ஷன் 3 ஏன்னா ஆப்ஷன் 3 மேம். அவ்வளவுதான் 3. மேம் ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3 தான் அதுக்கு ஆன்சர். எப்படிங்க மேம் அது? அதாவது கம்ப்யூட்டர் கீபோர்டு முக்கியம். கீபோர்டுக்கு கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு தேவை ரொம்ப. அப்ப அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எலக்ட்ரிசிட்டி வந்து அதனால யூஸ் ஆகுறது எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் அது ரெண்டும் யூஸ் ஆகும். சோ அதனால அது வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 4 மேம். 4 மேம். மேம் கார்பெண்டர், டெய்லர், வீவருக்கு வந்து ஆப்ஷன் 4 தாங்க மேம். வேற வேற எல்லாமே மேம் அதெல்லாம் வேற வேற வேலைங்க மேம். அதனால தனித்தனியா வந்துரும். வெரி தனித்தனியா. Ma'am option 4 ma'am. அடுத்து 19 பாருங்க. நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ். மேம் ஆப்ஷன் 3 மேம். 1 ஆப்ஷன் 1 நம்பர்ஸ்ங்கிறது ஒரு காமன். மேம் நம்பர்ஸும் ஒரே பிரைம் நம்பர்ஸும் நம்பர்ஸ் வருது. ஆப்ஷன் வருது மேம். Option 4. வெயிட் ஃபர்ஸ்ட் ஒன் மேம். ஆப்ஷன் 3 சொன்ன பொண்ணு கரெக்ட். ஆப்ஷன் 3 தான். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஏன்னா நம்பர்ஸ் இருக்கு. நம்பர்ஸ்ல பிரைம் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் வரும், பிரைம் நம்பர்ஸ் வரும். Yes ma'am. Option 1 தான் ma'am. பிரைம் நம்பர் வரும். சோ ஆப்ஷன் 3 தான். Yes ma'am. ஆப்ஷன் 3.
ஓகே மேம் ஓகே மேம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு போடணும். அடுத்தது குச்சிப்புடி டான்ஸ் ஆர்ட். குச்சிப்புடி டான்ஸ் தானே மிஸ்? குச்சிப்புடி டான்ஸ் ஆர்ட். குச்சிப்புடி டான்ஸ்னா டான்ஸுங்க மேம். குச்சிப்புடினா ஒரு டான்ஸ் மேம். அதனால ரெண்டுமே ஒண்ணாகாம போடுங்க மேம். தேர்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 4 மேம். ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் வரையறீங்கனா ஆப்ஷன் ஆப்ஷன் 3 தாங்க. டான்ஸ்ங்கிறது என்ன சொல்றது, டான்ஸ்ல வந்து குச்சிப்புடி மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டான்சஸ் இருக்கு. ஸோ குச்சிப்புடி டான்ஸ்ல ஒரு சைட்ல வெட்டிக்கும் குச்சிப்புடி ஆர்ட் வந்து தனியா வரைகிறது தனியா. ஓகே, ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். எஸ் மேம். அவ்வளவுதான். மேம் இன்னைக்கு 20 கொஸ்டின் இதுல போதும். இந்த மாதிரி நீங்க இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் நேமையும் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷீட் வரும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணதான் உங்களுக்கு புதுசு புதுசு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே மேம். ஓகேவா? அப்ப இதுல வந்து வேணா இன்னும் ஒரு 5 கொஸ்டின் வேணா பார்க்கலாம். 25 பார்த்துடலாம். இப்ப இதுல பாருங்க, ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் ரெட் அண்ட் ஆல் த ரெட் ஆர் பால்ஸ். மேம் 4th ஆப்ஷன். எப்படி சொல்ற மேம்? எல்லா பாலும் ரெட்டா இருக்குன்றாங்க மேம். எல்லா ஆப்பிளும் ரெட் மேம். கண்டிஷனை வந்து கரெக்டா படிங்க. ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் ரெட், எல்லா ஆப்பிள்ஸும் ரெட் அண்ட் ஆல் த ரெட் ஆர் பால்ஸ், எல்லா ரெட்மே பால்ஸ். செகண்ட் ஒன் மேம். இப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி செகண்ட் ஒன் எப்படி சொல்றீங்க? இது வந்து வேற, இது வேற, டோட்டலி வேற. மேல உள்ள ஸ்லாகிசம் மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன் மேம். மேம் 4th ஆப்ஷன். இது வந்து இது வேற, இது வந்து நான் இது ஃபார்முலா மாதிரி ஒண்ணு இருக்கு, அது போட்டு தான் சொல்லணும். சோ இது வேண்டாம், இன்னைக்கு குழப்பிக்க வேண்டாம். அடுத்த கிளாஸ்ல நான் அந்த ஃபார்முலாஸோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மேம். இது வேற மாதிரியான ஒரு டயக்ராம், சரியா? சோ இதுதான் நம்ம பார்த்த ஸ்லாகிசம்ல உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் நான் இப்ப நடத்தினேன்னா ஆட் ஒன் அவுட் அப்படின்னா அதை போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷீட் வந்துடும். இது மாதிரி நீங்க போடலாம், ஒர்க் பண்ணி பாருலாம். சரியா? ஓகே மேம். இன்னைக்கு ஓகேவா? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓரளவு புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே மேம். சூப்பரா இருந்தது மேம் கிளாஸ் இன்னைக்கு. ஓகே, நீங்க இதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். நான் வேணா இந்த ஒர்க் ஷீட்டை குரூப்ல அனுப்புறேன். எஸ் மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, இப்ப லெஃப்ட் ஆயிக்கோங்க. ஓகேங்க மேம். எஸ் மேம். Thank you மேம். Thank you மேம். Thank you மேம். சூப்பரா இருந்தது மேம். Thank you மேம். Thank you மேம். ஓகே, Thank you மேம். எனக்கு போடா, நான் உனக்கு போக முடியும். போ, வெளியே போ. உமா வெற்றி. Thank you ma'am. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you ma'am. Thank you sir. Thank you ma'am. Thank you sir. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thanks ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. left icon. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am.
ஹலோ ஆ சொல்லு ஷர்மி. லெஃப்ட் ஆயிக்கோங்கப்பா. ஓகே மேம். ஓகே மேம். ஷர்மிதா ஷேர். Thank you, ma'am.